வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற புத்தகம் கொஞ்சம் வித்தியாசமானது, இல்ல ரொம்பவே வித்தியாசமானது. ஆமா. ஸ்ரீ பகவத் எழுதிய தியானத்தை கைவிடுங்கள், ஞானம் பெறுங்கள். இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு தோணுச்சு, என்னது தியானத்தை விட சொல்றாங்களா? அதேதான், முதல் ரியாக்ஷனே அதுதான். மன அமைதி, கவனம்னு எல்லாத்துக்கும் மருத்துவர்களே தியானத்தை பரிந்துரைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஞானம் அடையணும்னா அதை விடணும்னு சொல்றது ஒரு மாதிரி முரண்பாடா இல்லையா? நிச்சயமா. முதல் பார்வையில இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த புத்தகத்தோட வாதம் என்னன்னா, தியானம் ஒரு அற்புதமான கருவி, அதுல சந்தேகமே இல்ல. சரி. ஆனா எந்த ஒரு கருவியும் தவறான வேலைக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும்? அது மாதிரி தான் தியானத்தை ஞானம் அடையிறதுக்கான நேரடி கருவியா நினைக்கிறது தான் பிரச்சனைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. ஓ, அப்போ தியானத்தை அவமதிக்கல, அதோட இடத்தை மறுபரிசீலனை செய்ய சொல்லுது. சரியா சொன்னீங்க. இது அஷ்டவக்ர மகரிஷி போன்ற ஞானிகளோட போதனைகளை அடிப்படையா வச்சு எழுதப்பட்டிருக்கு. சரி, இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. இந்த புத்தகத்துல வர்ற முல்லா நஸ்ருதீன் கதை மாதிரி நாமளும் எந்த விதமான முன்முடிவும் இல்லாம ஒரு திறந்த மனசோட இதை அணுகலாம். ஆரம்பிக்கலாம். புத்தகத்தோட முதல் அத்தியாயமே ஒரு குண்ட தூக்கி போடுது. எப்போதும் தியானத்தை கைவிடுங்கள்னு அஷ்டவக்ர சொன்னதா குறிப்பிடுறாங்க. வாழ்க்கையில நாம எதை அடையணும்னாலும் ஒரு முயற்சி, ஒரு பயிற்சி தேவைதானே. படிப்பு, வேலை, விளையாட்டு எல்லாத்துக்கும் பயிற்சி தேவை. ஆனா ஞானத்துக்கு மட்டும் அது தடையா இருக்குன்னு சொல்றதை எப்படி ஏத்துக்கிறது? நீங்க கேக்குறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இதுதான் இந்த புத்தகத்தோட மையவாதத்துக்கே நம்ம கூட்டிட்டு போகுது. முதல்ல ஞானம்னா என்ன சொல்லுங்க. புத்தகம் அத துன்பமற்ற நிலைன்னு வரையறுக்குது, ரொம்ப எளிமையா. துன்பமற்ற நிலை. சரி. நாம ஏன் தியானம் பண்றோம்? மனசுல ஓடுற எண்ணங்களால, உணர்ச்சிகளால வர்ற துன்பத்திலிருந்து விடுபடத்தானே. ஆமாம், ஒரு நிம்மதிக்காக. அதாவது ஒரு நிம்மதியான நிலைய அடைய முயற்சி பண்றோம். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. முயற்சி இல்லையா? ஆமா. ஒரு நிலையை அடைய வேண்டுங்கிற அந்த முயற்சியே ஒரு விதமான சுகத்துக்கான தேடலாகிடுது. இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சுகத்துக்கான தேடல் தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதாவது ஆசையற்ற நிலையை அடைய ஆசைப்படுறதே ஒரு ஆசைதான் சொல்ற மாதிரி இருக்கே. கரெக்ட், அதுதான். நான் ஞானம் அடைய முயற்சி செய்யக்கூடாதுன்னு நான் முயற்சி செஞ்சா அதுவும் ஒரு முயற்சி தானே. இது ஒரு பொறி மாதிரி தெரியுது. அருமையான கேள்வி. இது ஒரு தத்துவ சிக்கல் தான். இத விளக்க புத்தர் ஞானம் அடைஞ்ச கதை ஒரு சிறந்த உதாரணம். ஓ சரி. புத்தர் பல வருஷங்களா முயற்சி பண்ணார். கடுமையான தவம், விரதம், தியானம், உடலை வருத்திக்கிட்டார். ஆமா, எலும்பும் தோளுமா ஆன படங்கள்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அவருக்கு ஞானம் கிடைக்கல. கடைசியில விரக்தியோட உச்சத்துக்கு போயிட்டார். என்னால முடியாது, நான் தோத்துட்டேன்னு. எல்லா முயற்சிகளையும் கைவிட்டுட்டு ஒரு மரத்தடியில போய் சும்மா உட்கார்ந்தார். அந்த முயற்சியற்ற தருணத்துல தான் அவருக்கு ஞானம் கிடைச்சது. ஓ, அப்போ முயற்சி பண்ணும்போதே கிடைக்காதது முயற்சியை விட்டதும் கிடைச்சிருக்கு. அதேதான். முயற்சி ஞானத்தை உண்டாக்கல, முயற்சி நின்னதும் ஞானம் பானா வெளிப்பட்டது. அப்போ முயற்சிங்கிறது ஏற்கனவே அங்க இருக்கிற ஒன்ன மறைக்கிற ஒரு திரை மாதிரி செயல்படுதுன்னு சொல்றீங்களா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த திரைதான் பிரச்சனை. இந்த முயற்சியோட தன்மையை புரிஞ்சுக்க புத்தகம் மனோலயம், மனோநாசம்னு 2 வார்த்தைகளை அறிமுகப்படுத்துது. சரி, இந்த மனோலயம், மனோநாசம் என்ன? இது ஏதோ பெரிய தத்துவ வார்த்தைகள் மாதிரி கேக்குதே. இத கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? உறைஞ்சு போறது, ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட். உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது உலகத்தையே மறந்து அதுல மூழ்கி போறோமே, அது ஒரு மனோலயம். அதே மாதிரி ஒருத்தர் நம்மள அவமானப்படுத்திட்டாருன்னு நாள் முழுக்க அதையே நினைச்சு வருத்தப்படுறோமே, அதுவும் ஒரு விதமான மனோலயம் தான். ஓ, அப்போ சந்தோஷம், துக்கம் 2மே மனோலயம்தான். ஆமா, 2மே மனசோட இயல்பான ஓட்டத்தை தடுத்து ஒரே இடத்துல உறைய வைக்குது. கவனம், கோபம், ஏன் நான்கிற உணர்வு கூட ஒரு மனோலயம் தானா? அப்போ நாம அன்றாட வாழ்க்கையில அனுபவிக்கிற எல்லாமே? ஆமா, பெரும்பாலும் எல்லாமே மனோலயம் தான். மனோலயம் தானா? நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன், ஒரு விஷயத்துல கவனமா இருக்கேன், இதுவும் மனோலயமா? ஆமா, இது ஒரு செயற்கையான ஆனா அவசியமான நிலை. இதுக்கு நேர்மாறா இருக்கிறது தான் மனோநாசம். மனோநாசம் இது மனசோட திரவ நிலை, ஒரு லிக்விட் ஸ்டேட். அதோட இயற்கையான இயல்பான நிலை. எந்த அனுபவத்தையும் வடிவத்தையும் பற்றி கொள்ளாம ஒரு ஆறு மாதிரி இயல்பா ஓடிக்கிட்டே இருக்கிற தன்னை கொண்டது. ஓ, இதத்தான் நிர்வாணம், ஞானம் இல்லனா சகஜ நிலைன்னு புத்தகம் சொல்லுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இத நாம அடைய முயற்சி தேவையில்லை.
ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட இயல்பு. நாம அதை தொலைச்சிட்டோண்டா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு புத்தகத்துல வர்ற தண்ணீர் பனிக்கட்டி உதாரணம் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு தோணுது. ஆமா, சொல்லுங்க. தண்ணீர், அதாவது மனோநாசம், அது எந்த பாத்திரத்துல ஊத்தினாலும் அதோட வடிவத்தை எடுக்கும். ஆனா அது எப்பவும் தண்ணீராவே திரவமாவே இருக்கும். சரி. ஆனா பனிக்கட்டி, அதாவது மனோலயம், பாத்திரத்தோட வடிவத்தை எடுத்து திடமாகிடும். அது திரும்பவும் திரவமா மாற கொஞ்ச நேரம் எடுக்கும். சரியா? அடேதான், நம்ம மனசு இயல்பாவே தண்ணீர் மாதிரி. ஆனா நாம ஒவ்வொரு அனுபவத்தையும் பனிக்கட்டி மாதிரி ஆக்கி அதுக்குள்ள சிக்கிக்கிறோம். கோபங்கிற பனிக்கட்டி, சந்தோஷங்கிற பனிக்கட்டி, துக்கங்கிற பனிக்கட்டி, இப்படி. தியானம் கூட ஒரு பனிக்கட்டி மாதிரி தானா அப்போ? சொல்லப்போனா ஆமா, தியானம் கூட ஒரு விதமான மனோலயம் தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல கவனத்தை உறைய வைக்க முயற்சி பண்றோம் இல்லையா? இந்த விளக்கத்தை வச்சு பார்த்தா, நாம ஒரு விஷயத்துல கவனத்தை குவிக்கிற தியானமும் ஒரு விதமான மனோலயம் தானே? அந்த உறைந்த நிலையில இருந்துகிட்டு எப்படி மனோநாசம்ங்கிற அந்த ஓட்ட நிலைய அடைய முடியும்? இப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதுதான் பிரச்சனையே. எப்படி? நான்கிற உணர்வே மனோலயத்தோட ஒரு தயாரிப்பு தான்னு புத்தகம் சொல்லுது. அதனால நான் மனோநாசத்தை அடைய முயற்சி பண்ண முடியாது. புரியல. இது இருள் எப்படி ஒளிய தேடி அடைய முடியாதோ அது மாதிரிதான். இருள் இருந்தா ஒளி இல்ல, ஒளி வந்தா இருள் இல்ல. ஓ! அதுபோல மனோநாசத்தை அடையச் செய்யற ஒவ்வொரு முயற்சியும் மனோலயத்தை, அதாவது அந்த உறைந்த நிலையை இன்னும் வலுவாக்கும். நான் அமைதியா இருக்கணும்னு நீங்க முயற்சி பண்ணும்போது நான்கிற உணர்வும் அமைதிங்கிற ஒரு குறிப்பிட்ட நிலையும் சேர்ந்து ஒரு புதிய மனோலயத்தை உருவாக்கிடுது. ஒரு நிமிஷம். இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த புத்தகத்துல நம்ம துன்பம் மாதிரியான அனுபவங்களோட ஆயுட்காலம் ஒரு நொடிக்கும் குறைவானதுன்னு சொல்றாங்க. ஆமா, பியானோல இருந்து வர்ற இசை மாதிரி அது வந்துட்டு போயிடும்னு. ஆனா தலையில இடி விழுந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி கேட்கும்போது அந்த வலி ஒரு நொடியில போயிடுமா என்ன? அந்த வலிய நாமளே புடிச்சு வச்சுக்கிறோம்னு சொல்றீங்களா? ஆமா. இது கேட்க அதிர்ச்சியா இருந்தாலும் புத்தகம் சொல்ற வாதம் அதுதான். ஒரு அனுபவம், அது சுகமோ துக்கமோ மனசுல ஒரு கணம்தான் நிக்குது. அப்புறம் ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த அனுபவம் வந்த உடனே அதை எதிர்க்கிறோம், இல்லனா அதை புடிச்சிக்க முயற்சி பண்றோம். ஐயோ, இந்த வலி வந்துருச்சே, இது போகவே கூடாதுன்னு நம்ம போராடும்போது அந்த அனுபவத்தை நாமளே மீண்டும் மீண்டும் உருவாக்குறோம். ஓ, நம்மளோட போராட்டம் தான் அதுக்கு உயிர் கொடுக்குதா? சரியா சொன்னீங்க. நம்மளோட அந்த போராட்டம் தான் அந்த அனுபவத்துக்கு உயிர் கொடுக்குது. நாம தலையிடாம இருந்தா அது வந்த வேகத்திலேயே போயிருக்கும். அப்போ நம்மளோட தலையீடு தான், நம்மளோட முயற்சி தான் ஒரு சின்ன தீப்பொறிய பெரிய காட்டுத்தீயா மாத்துது. அதேதான். சரி, அக உலகத்துல எந்த முயற்சியும் செய்ய வேண்டான்னு புரியுது. அதாவது உணர்ச்சிகளோடையோ எண்ணங்களோடையோ போராட வேண்டாம். ஆனா புற உலகத்துல நாம செயல்பட்டாகணுமே. ம் ஒரு மாணவர் பரீட்சைக்கு படிக்கணும், ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை செய்யணும். அங்க முயற்சி இல்லாம எப்படி? இது சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்காதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சந்தேகம். புத்தகம் இதுக்கு தெளிவான ஒரு வேறுபாடை காட்டுது. என்ன அது? மனோலயம், அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட முயற்சி, புற உலக செயல்பாடுகளுக்கு மிக மிக அவசியம். ஓ, அப்படியா? ஆமா, ஒரு சிறந்த மாணவனா இருக்க, ஒரு திறமையான மருத்துவரா இருக்க, ஒரு வேலையை சரியா முடிக்க முயற்சி தேவை. ஒரு அறுவை சிகிச்சை செய்யற மருத்துவர் தன்னோட முழு கவனத்தையும் அந்த வேலையில குவிக்கிறார். அது ஒரு தீவிரமான மனோலய நிலை. அது அங்கே தேவை. ஓ, அப்போ புத்தகம் முயற்சிய முழுசா நிராகரிக்கல. எந்த இடத்துல முயற்சி தேவை, எந்த இடத்துல தேவை இல்லைன்னு பிரிச்சு பார்க்க சொல்லுது. மிகச்சரி. ஞானம்ங்கிறது அக உலகத்துக்கானது, அங்கே முயற்சி தேவையில்லை. வெற்றி, சாதனைங்கிறது புற உலகத்துக்கானது, அங்கே முயற்சி அவசியம். இது ஒரு நல்ல சமநிலையா இருக்கே. ஆமா, புத்தகம் சொல்ற முழுமையான மனிதன் என்பவன் உள்ளுக்குள்ள ஒரு ஞானியாகவும் வெளியில ஒரு கர்ம யோகியாகவும் இருப்பவன். உள்ளே ஞானி, வெளியே கர்மயோகி. உள்ளுக்குள்ள அவன் எதையும் செய்ய தேவையில்ல, எல்லாம் இயல்பா நடக்குது. அவன் அமைதியா ஒரு சாட்சியா இருக்கான். ஆனா வெளியில அவன் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் மிக திறமையா முழு கவனத்தோட செய்வான். இது ஒரு பெரிய தெளிவை கொடுக்குது. அப்போ இந்த புத்தகம் தியானத்துக்கு எதிரானது இல்ல. இல்லவே இல்ல. ஆனா ஞானத்தை அடைவதற்கான ஒரு கருவியா தியானத்தை பயன்படுத்துறத மட்டும்தான் கேள்வி கேக்குது. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. தியானத்தை மன அமைதிக்காக, கவன சிதறாம இருக்க, ஒரு வேலையை நல்லா செய்ய பயன்படுத்தலாம். ஆனா ஞானம்ங்கிறது வேற ஒரு களம். கரெக்ட். ஞானம்ங்கிறது எதையோ புதுசா அடையறதில்ல. அது நம்மளோட இயலாமையை உணர்வது மற்றும் அகப்போராட்டத்தை நிறுத்துவதுன்னு புத்தகம் சொல்லுது. இயலாமைய உணர்வதா? ஆமா, நம்மால மனசை கட்டுப்படுத்த முடியாது, நம்மால ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய முடியாது, நாம செய்யற ஒவ்வொரு முயற்சியும் பிரச்சனைய அதிகமாக்குதுங்கிற உண்மையை ஆழமா உணரும்போது நாம சுவாபாவிகமாவே எல்லா முயற்சியும் கைவிட்டுடுவோம்.
சரணடைவது மாதிரி. ஆமா, அந்த சரணடையும் தருணத்துல நம்மளோட இயற்கையான ஓடும் மனநிலை, அதாவது மனோநாசம் தானா வெளிப்படும். அதாவது நாம எதையும் செய்யாம இருக்கும்போது நம்மளோட இயல்பு நிலை தானாகவே வெளிப்படும். நாம செய்யற முயற்சிகள் தான் அதை மறைக்குது. ஒரு குளத்துல இருக்கிற தண்ணி இயல்பாவே தெளிவா தான் இருக்கும். நாம உள்ள குதிச்சு கலக்குனாதான் அது கலங்கலாகுது. நாம சும்மா இருந்தாலே கொஞ்ச நேரத்துல சகதியெல்லாம் படிஞ்சு தண்ணி தெளிவாயிடும். அது மாதிரி தானா? அருமையான உதாரணம். அதுதான் விஷயம். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், குளத்தை கலக்கறத நிறுத்தணும். ஆனா நாம அதுக்கு பதிலா இன்னும் வேகமா கையையும் காலையும் அடிச்சு தண்ணிய தெளிவாக்க முயற்சி பண்றோம். அதுதான் நடக்குது. இந்த உரையாடல் மூலமா இந்த புத்தகத்தோட முரண்பாடான கருத்து இப்ப தெளிவா புரியுது. இது ஒரு செயலை பற்றியது இல்லை, மாறாக ஒரு புரிதலை பற்றியது. ஆமா. சரி, இறுதியா இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க சிந்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? நிச்சயமா. இந்த புத்தகம் நம்மளோட இயல்பு நிலைய அழுக்கு படிஞ்சு ஒரு தங்க பிச்சை பாத்திரத்தோட ஒப்பிடுது. தங்க பிச்சை பாத்திரமா? ஆமா, அதோட உண்மையான மதிப்பு தங்கங்கிறது தெரியாம சின்ன சின்ன அனுபவங்களை பிச்சை வாங்குறதுக்காக நாம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆக நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான். நான் எப்படி ஞானத்தை அடைவது என்பது இல்ல. ஏன்னா அதை அடைய முடியாது. மாறாக நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்ன அது? ஏற்கனவே என்னோட இயல்பு நிலையா இருக்கிற அந்த தெளிந்த ஓடும் மனநிலைய நான் செய்யற எந்தெந்த செயல்கள், எந்தெந்த நம்பிக்கைகள், எந்தெந்த முயற்சிகள் திரும்ப திரும்ப மறைக்குது என்பதே. அந்த மறைக்கிற விஷயத்த நிறுத்தினா போதும், அடையிறதுக்கு அங்கே எதுவும் இல்ல.